வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரலாறு பாடத்துல அலகு 8 காலனியத்திற்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா விடைகளை நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இதே போல நம்ம 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான அந்த வரலாறு பாடத்திற்கான வினா விடைகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாமுக்கான அந்த வினா விடைகளும் பாடக்குறிப்புகளும் போடுறோம். இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வினாக்களுக்கு உள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். என்ன சரியான ஆன்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜேவிபி குழு. ஜேவிபி குழு அதுக்கு பாத்தீங்களாக்கா 1948 ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்களாக்கா நெடில் 3 4 2 1. ஆனா அப்படி நம்ம படிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்றோம். ஜேவிபி குழு அப்படின்றது 1948. அதே மாதிரி சார் சிரில் ரெட்கிளிஃப் அல்லது ரட்கிளிஃப் அவர் என்ன அப்படின்னா எல்லை வரையறை ஆணையம், இந்தியா பாகிஸ்தானுக்கான அந்த எல்லை வரையறை ஆணையத்துடைய தலைவராக இருந்தவர் சார் சிரில் ரெட்கிளிஃப். அதுக்கடுத்து பாருங்க பசல் அலி என்பது யார் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம். பசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம். நேரு குழு அறிக்கை எப்பொழுது அப்படின்னா 1928. இதுதாங்க. அப்ப இந்த வினாவுக்கு விடை என்ன அப்படின்னா 3 4 2 1. நம்ம நேருக்கு நேரா படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்த கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றை காலவரிசைப்படி அமைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலவரிசைப்படி அமைக்கவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஃபர்ஸ்ட் அதனுடைய ஆண்டு தெரிஞ்சாதான் நம்ம காலவரிசைப்படி அமைக்க முடியும். அதனால பாருங்க, இதுல நம்ம ஆண்டோட நம்ம கொடுத்துட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்களாக்கா இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2 1 3 அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாருங்க, நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் அது எப்ப அப்படின்னா செப்டம்பர் 1946. நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் எப்ப அப்படின்னா செப்டம்பர் 1946. அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கடுத்து பாருங்க, இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியுடைய அறிவிப்பு இது எப்ப அப்படின்னா பிப்ரவரி 1947. 47 தான். மவுண்ட் பேட்டன் திட்டமும் 47 தான். இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பும் 47 தான். அப்ப இந்த இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு எப்ப அப்படின்னா பிப்ரவரி 1947 அப்படின் போது அது இரண்டாவதாகவும், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் இது ஜூன் 1947. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2 1 3 அப்படின்றதான் சரியான ஆன்சருங்க. அதுக்கடுத்து பாருங்க, பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சரை நம்ம பார்த்தரலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது குறில் 4 3 2 1. அதாவது கீழ இருந்து அப்படியே மேல போட்டோம் அப்படின்னா அதான் சரியான ஆன்சர். என்ன அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். சீன மக்கள் குடியரசு ஜனவரி 1 1950. பாண்டுங் மாநாடு ஏப்ரல் 1955. ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947. அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் எங்க அப்படின்னா பெல்கிரேட் நகரத்துல தான் அந்த அணிசேரா இயக்கத்தின் தோற்றம். அப்படின் போது இதுக்கு ஆன்சர் 4 3 2 1 குறில் அதான் சரியான ஆன்சர். பின்வரும் நிகழ்வுகளை சரியான வரிசையில் தேர்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த 12ஆம் வகுப்பு வினா விடைகளை பொறுத்தளவுக்கு அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தகுந்த மாதிரி வினாக்களாகத்தான் செட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீசஸ் இந்த எக்ஸாம்ல தான் இது போன்ற கேள்விகள் வரும். அதை 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே மாணவர்கள் அந்த லெவலுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. பின்வரும் நிகழ்வுகளை சரியான வரிசையில் தேர்வு செய்க. அப்ப இதுக்கு நமக்கு சரியான ஆண்டுகள் தெரிஞ்சாதான் நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சிலர் இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது நெடில் 3 1 5 4 2 அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி படிக்க கூடாது. அந்த வருஷத்தோட படிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடுத்த எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க இதுல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம். அதான் ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதன் பிரகாரம்
அதுதான் முதலாவதாக வரக்கூடியது. அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் 1946. அதுக்கடுத்து பாருங்க, சீன மக்கள் குடியரசு 1950 ஜனவரி 1. சீன மக்கள் குடியரசு 1950 ஜனவரி 1. அதுக்கடுத்து பாருங்க, நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம், அது 1950 தான். ஆனா அது வந்து ஏப்ரல் 8. அதனால ஒன்றுக்கு அடுத்து இந்த 5வது வருது. நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம் 1950 ஏப்ரல் 8. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பஞ்சசீல கொள்கை 1954. பஞ்சசீல கொள்கை 1954 ஜவஹர்லால் நேரு வந்து கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து தான் சீனாவுடனான இந்திய போர் 1962. அப்ப இதனுடைய காலவரிசை ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது 3, 1, 5, 4, 2. அதாவது நெடில் ஆ, அதான் வந்து சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள். மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்குதான் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 30, 1948. இந்திய சுதந்திரத்துடைய முதலாவது சுதந்திர தினத்தை கூட காந்தியடிகள் அனுபவிக்க முடியவில்லை. அதற்கு முன்னாடியே இந்த நாதுராம் கோட்சே என்பவரால் படுகொலை செய்யப்படுகிறார். இவர் தான் நாதுராம் கோட்சே. யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க, அதனால அந்த பிக்சர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். பாருங்க, இதான் மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948 என்பது சரியான பதில். அதுக்கடுத்து பாருங்க, ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா, ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பட்டாபி சீதாராமையா. இவர் தான் பட்டாபி சீதாராமையா. இவர் தான் வந்து ஆந்திராவுக்கு என்று தனி மாநிலம் வேண்டும் அப்படின்ட்டு முதல்ல கோரிக்கையை எழுப்பியவர் இவர் தான், பட்டாபி சீதாராமையா. அதுக்கடுத்து பாருங்க, அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார்? அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். இது கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர். அதுக்கடுத்து பாருங்க, B.R. அம்பேத்கர் எந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? காங்கிரஸ் கட்சி வந்து B.R. அம்பேத்கர் வந்து எந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பம்பாய். பம்பாய் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதை, பாராளுமன்ற தொகுதி பம்பாய், அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதை தான் காங்கிரஸ் உறுதி செய்தது. அண்ணல் அம்பேத்கர் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அதுக்கடுத்து பாருங்க, 9வது கொஸ்டின், கூற்று காரணம். அதிகமாக கூற்று காரணம் தொடர்பான வினாக்களும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்து கேட்குறாங்க. அதனாலதான் அதை பேஸ் பண்ணி +2 புக்லயும் வச்சிருக்காங்க. கூற்று, ரெட் கிளிஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளை கொண்டிருந்தது. பராடுகளை அப்படின்னு வந்துருச்சு. முரண்பாடுகளை கொண்டிருந்தது. காரணம், முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எது சரியான ஆன்சர்? சரி, இப்ப இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. கூற்று காரணம் இரண்டுமே சரி, ஆனா காரணம் வந்து கூற்றை விளக்கவில்லை. அதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா, இதுதான், டிசம்பர் 9, 1946. இந்திய அரசமைப்புடைய நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா, அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற, நடைமுறைக்கு வந்தது வந்து வேற. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நவம்பர் 26, 1949. இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது அப்படின்னா, நவம்பர் 26, 1949. அன்னைக்கு தான் பாத்தீங்களாக்கா இது அரசமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம்.
மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரா. ஆந்திரா தான் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம். ஓகே, இதோட வந்து இந்த பாடத்துடைய வினா விடைகள் வந்து முடிந்தது. அடுத்த பாடத்துடைய வினா விடைகள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து படிங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.